ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் புளியோதரை பார்க்க போகிறோங்க. புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. லைட்டாக கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அப்புறமா அதே கடாயில் வந்து கொஞ்சமாக கருப்பு எள்ளுங்க. இது வந்து நல்லா படபடன்னு பொரியுத அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதையும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்ல எள்ளு வந்து நல்லா படபடன்ட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கருகக்கூடாதுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக இருக்கும்போதே வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா படபடன்னு பொரிஞ்சு கீழெல்லாம் விழுது பாருங்கள். இந்த மாதிரி படபடன்னு பொரியணுங்க. நீங்கள் இதோட பெரிய பாத்திரமாக இருந்ததுன்னா அதில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், எள்ளு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போது நான் வந்து ஒரு என்ன பாத்திரம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு சட்டி தாங்க வச்சுருக்கேன். இதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கிடலாங்க. இப்போ நான் வந்து வேர்க்கடலை எடுத்து போட்டிருக்கேங்க. என்னோடய கைக்கு ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து போட்டிருக்கேன். வேர்க்கடலையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து என்னோடய கைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டிருக்கேங்க. வேர்க்கடலை அப்புறமா கடலைப்பருப்பு இது ரெண்டுமே வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயிலே நல்லா வதங்கிடட்டும். இந்த தொக்கை வந்து நீங்கள் செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவைப்படுறப்போ சாதத்தில் போட்டு நம்ம வந்து புளியோதரை வந்து கிளறிக்கலாங்க. 1.5 மாதம் 2 மாதம் வரைக்கும் இருந்தால் கூட எதுவுமே பண்ணாது. கைப்படாமல் இருக்கணுங்க. நம்ம வந்து ஸ்பூனிட்டு தான் அந்த தொக்கை வந்து எடுத்து சாதத்தில் போட்டு கிளறணும். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ வந்து இதில் போடுறதுக்காக வரமிளகா வந்து நான் ஒரு 6-7 வரமிளகா வரைக்கும் இந்த மாதிரி 2 பிச்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. காஞ்ச மிளகாவை பாருங்கள், ஒரு 10 மிளகா போல் நீங்களும் எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஏற்கனவே நாம் வந்து அதில் வந்து மிளகா வத்தல் போட்டிருக்கோம். கம்மியாக மிளகா வத்தல் தான் போட்டிருக்கோம். ஒரு 7 வத்தல் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கிளறிட்டு மீதி இருக்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து மெதுவாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி போட்டுருங்க ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில். அப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு எவ்வளோ தொக்கு உங்களுக்கு தேவையோ அதை வந்து லைட்டாக எண்ணெயில் சூடு பண்ணி நீங்கள் திரும்ப சாதத்தில் கிளறிட்டிங்கன்னா போதுங்க. சூப்பராக இருக்கும் சாதம். இது வந்து இப்போ உடனே நீங்கள் கிளறி சாப்பிட்றத விட வச்சுருந்து அந்த தொக்கை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லா ஊறிடுங்க. அந்த கடலையிலலாம் வந்து புளிச்சாறு இறங்கி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம திரித்து வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ திரித்து வச்சுருக்கிற பொடியையும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ புளியை வந்து நல்லா கெட்டியாக நல்ல ஒரு கோலிக்காய் சைஸ், பெரிய உருண்டை சைஸ் அளவுக்கு பால் சைஸுக்கு புளியை எடுத்து கரைச்சி அதையும் கெட்டியாக நல்லா இந்த மாதிரி கரைச்சி ஊற்றிடுங்க. இப்போ புளித்தண்ணி வந்து நல்லா சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா எண்ணெய் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இதை வந்து நல்லா இது பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது பண்ணும்போதே, இந்த ப்ராசஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். கொதித்து தெறிக்குதுங்க கீழெல்லாம். இப்போ இந்த மாதிரி கொதி வரணும். நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்துடும் நமக்கு. இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் புளியோதரைக்கு. பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு ஓரளவுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நிறைய இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கங்க. நல்லா இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பாருங்கள் எப்படி நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அதுவும் வந்து கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்துடட்டும்.
வெயிட் பண்ணலாம். இந்த பாருங்கள், இதெல்லாமே அடுப்பு சிம்மிலேயே தாங்க இருக்கணும். அடுப்பை யாருமே கூட்டி வச்சிடவே செய்யாதீங்க, சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் கோயிலில், பெருமாள் கோயிலில் சாப்பிட்ற அதே புளியோதரை டேஸ்ட் அப்படியே இருக்குங்க, கொஞ்சம் கூட மாறாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு புளிச்சாறு வந்து நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. எண்ணெய் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு மேலே எப்படி வந்து நிற்கி பாருங்கள். சைடுலலாம் எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த சாதம் போட்டு கிளறும்போது நல்லா ஒட்டாமல் இருக்கும். நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணாலும் கெட்டு போகாது. இப்போ இது தண்ணியோடு நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்போது யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அது வந்து வம்பாக போயிடும். இப்போ சூடாக சாதம் இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஊற்றிடலாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடலாம். சாதத்தில் வந்து கொஞ்சமாக அந்த மாதிரி கொஞ்சமாக விட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு மட்டும் தேவைன்னா கொஞ்சமாக சாதத்தில் போட்டுக்கோங்க. அந்த உப்பு வந்து உங்களுக்கு பத்தாது. நான் வந்து கொஞ்சம் தான் உப்பு போட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ சாதம் போடுறீங்கன்னு தெரியாது. உப்பு போடாமல் வச்சுருந்தாலும் இந்த மசாலாக்குள்ளே வந்து இறங்காதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சாதம் வரவும்போது கொஞ்சம் உப்பு வந்து போட்டுகிட்டே நீங்கள் வந்து வரவுங்க. இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. நீ பாருங்கங்க, புளியோதரை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது சாப்பிடும்போது உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஜீரா ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். ஜீரா ரைஸ் வந்து 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜீரகம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஜீரகத்தை வந்து வேறு எந்த விதத்தில் கொடுக்க முடியும்? இந்த மாதிரி ரைஸ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஜீரா ரைஸ் இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்குது. இப்போ இது வந்து எப்படி பண்ணலான்னு பாருங்கங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாகும் போதே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, இதை நான் வந்து வீட்டில் உருக்கின நெய்யுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இப்போ ரெண்டுமே கொஞ்சம் நல்லா காஞ்சிரட்டுங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிரட்டும். இப்போ நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெயும் நெய்யுமே நல்லா சூடாகிரட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இஞ்சி பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாச்சி பூ, அதுக்கப்புறமா கல்பாசி, பிரியாணி இலை, இவ்வளோ தாங்க போட்டிருக்கோம். இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஜீரகம் போட்டுக்கலாங்க. ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து இந்த மாதிரி நெய்யில் வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இதோட இப்போ வந்து பச்சை மிளகாய் நான் வந்து போட்டிருக்கேங்க. ஒரு 1½ பச்சை மிளகாய் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதோட நீங்கள் வந்து பச்சை பட்டாணி யூஸ் பண்ணணுன்னா கூட பச்சை பட்டாணி போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் க்ரீன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பச்சை பட்டாணி போட்டிங்கன்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிடலாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய், இதுக்கு வந்து வெறும் ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஜீரா ரைஸ்க்கு வேறு எதுவுமே போடலைங்க. 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ நான் வந்து 1 கப் ரைஸ் தாங்க போட போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரா போட்டிருக்கேங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து அரிசியை வந்து நான் வந்து களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரைஸை வந்து எடுத்து களைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ஈஸி ப்ராசஸ்ங்க. அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் நெய் விட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு அது கூட கொஞ்சம் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ரைஸை போட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. ரைஸ் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போங்க. ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக தண்ணி வச்சுருக்கோம், கரெக்டாக வெந்திருக்கு. சாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜீரா ரைஸ் பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சோயா கிரேவி நல்லாயிருக்குங்க, மீல் மேக்கர் கிரேவி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு நல்லாயிருக்குங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு கிரேவி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதுக்கு வந்து கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப காரம் இருக்காதுங்க.
நம்ம காரத்துக்கு வந்து ஒரு 1.5 பச்சை மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம். பிள்ளைங்களுக்கு சட்டுன்னு பண்ணி கொடுக்குற லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. சீக்கிரமாக பண்ணி கொடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரா ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதினா ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். புதினா ரைஸ் வந்து ரொம்ப ஈஸிங்க. புதினா வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கணுங்க. புதினா வந்து நமக்கு வந்து ஜீரணத்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதனால் புதினா வந்து நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு 1.5 கை அளவுக்கு புதினா இலை வந்து எடுத்துருக்கேங்க, ஃப்ரெஷ்ஷான புதினா இலை. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து புதினாவை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க. புதினாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினாவை நீங்களும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச புதினானா அது வந்து நல்லா இருக்காதுங்க. ஃப்ரெஷ்ஷான புதினா தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இதோட ஒரு பல் பூண்டுங்க. என்னோடய பூண்டு சைஸ் வந்து நல்லா பெருசுங்க. ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்ததுன்னா 2 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு அரை துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேங்க. சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தாங்க போட போகிறோம். ஏன்னா தாளிக்கிறதுல வந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கிறதுனால பச்சை மிளகாய் வந்து ஒன்று மட்டும் எடுத்துருக்கோங்க. இவ்வளோ தான். இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். கொஞ்சம் கூட இந்த கொதப்பு இல்லாமல் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம், இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு பாருங்கங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வேகட்டும். கடலைப்பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. அதாவது கடலைப்பருப்பு வந்து கரிஞ்சு போகாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாங்க, புதினா பேஸ்ட்டை. நம்ம வந்து புதினாவை இப்படி சும்மா இலையையும் இதையும் மட்டும் போட்டு அரைச்சோன்னா வந்து ரொம்ப நமக்கு இதாக வராதுங்க, ஃபைன் பேஸ்ட்டாக வராது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போட்டு வதக்கும்போது அந்த தண்ணியே இல்லாத அளவுக்கு வதக்கிடணும். பச்சை வாடை போகணுங்க. அந்த புதினா, இஞ்சி, பூண்டு இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட கலரே வந்து மாறிடும் நம்ம வதக்குனதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த பாருங்களேன், கலர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாறிடும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு டம்ளருக்கு தாங்க இது வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ பார்த்திங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து தண்ணி சுத்தமாக இல்லை, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து சாதத்தை போட்டுக்கலாம். இதில் சூடாக வடித்த சாதத்தை வந்து இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அவ்வளோதாங்க, சூப்பரான புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றினா ஊற்றிக்கலாங்க. இதில் முந்திரி பருப்பு போடுறவங்க ஆப்ஷனல் தாங்க. முந்திரி பருப்பு போடுறதா இருந்தால் நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல், சேனக்கிழங்கு வறுவல் ரொம்ப செம காம்பினேஷன் இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கங்க. அப்பளம் பொரிச்சு வச்சுக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்குங்க. இதுவும் நீங்கள் டக்குன்னு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துர்லாங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. வித்தியாசமாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கங்க. ஜீரா ரைஸு, புதினா ரைஸு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். இது வந்து ஆஃபீஸ் கொண்டு போகிறவங்களுக்கு கூட நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, உளுந்து சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. நான் வந்து அரிசி எடுத்திருக்கேங்க. இது வந்து சாதாரண நம்ம வந்து வீட்டுக்கு பொங்குற அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேங்க, வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறவங்க கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கருப்பு உளுந்து தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே எங்கள் வீட்டில் கருப்பு உளுந்து பார்த்தாலே இந்த பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க. எப்படியோ உளுந்து சேரணுங்கிறதுக்காக நான் வந்து வெள்ளை உளுந்தை போட்டு சாதம் வச்சுருவேன். இப்போ நல்லா இந்த மாதிரி அரிசியை வந்து களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா களைஞ்சி வச்சுட்டு, இப்போ இதுக்கு வந்து பூண்டு தேவைங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்ல பெரிய பெரிய பூண்டாக எடுத்திருக்கேன் பாருங்கங்க. ஒரு 15 பல் போல் பூண்டு எடுத்திருக்கேன். இந்த சாதம் வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்கங்க, ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் ஜீரகம், வெந்தயம் இது தாங்க இதுக்கு தேவை. இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இந்த உளுந்து சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதில் வந்து கொஞ்சம் இந்த பூண்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பூண்டை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுது பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஜீரகம், வெந்தயம், பூண்டு, நல்லெண்ணெய் இது எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து இதை அடிக்கடி சேர்க்கணுங்க. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்கங்க. ஒரு கொத்தளவு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை வச்சு கொடுக்கலாங்க. ஆண்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்லதுங்க. முதுகெலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். உளுந்து சேர்க்குறது வந்து எல்லாத்துக்குமே நல்லது தான். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இது வதங்கும் போதே வாசனை சூப்பராக வருதுங்க. வதங்கும் போதே ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாமே நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ உங்களுக்கு அவ்வளோ உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டுட்டு இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அரிசியை போட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து போட்டிருக்கேங்க. 4க்கு 1 போட்டுக்கலாம் நீங்கள். ஆனால் இதுக்கு வந்து 3 பொண்ணே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்தளவுக்கு தேங்காய், ஒரு கொத்தளவுக்கு தேங்காய் போட்டிருக்கோம். அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேங்க பருப்பு வந்து கரெக்டாக. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 3 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 1 டம்ளர் பருப்பு போடுங்க. அப்போ தான் அந்த ஈக்குவல் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தோசை, இட்லிக்கெல்லாம் போடுறோன்னா 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடுவோம். இதுக்கு வந்து 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக உளுந்து சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. இங்கே பாருங்கள், நல்ல வெள்ளையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக வெந்திருக்கு நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடலாங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெயிலே தான் பண்ணியிருக்கோம். உளுந்து சாதம் வச்சு நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். உளுந்து சாதம் வச்சு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். உளுந்து சாதம் வச்சு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம். உளுந்து சாதம் வச்சு இந்த நான்வெஜ் சாப்பிட்றாதவங்க மொச்சக்கொட்டை இதெல்லாம் போட்டு புளிக்கறி வச்சு சாப்பிட்லாம். எல்லாமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாங்க. எல்லாமே மேட்சிங்காக இருக்கும் அதுக்கு. இப்போ பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வீட்டில் உருக்கி வச்சுருக்கேங்க நெய். அதை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், வாசனை சூப்பராக இருக்குங்க. இந்த உளுந்து சாதத்து மேலே இந்த நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ண உடனே சூப்பராக வருது வாசனை. நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான உளுந்து சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், வாவ், சூப்பராக இருக்குது பாருங்கங்க உளுந்து சாதம். அவ்வளோதாங்க, உளுந்தஞ்சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறவங்க கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறவங்க வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படியோ ஒரு விதத்தில் உளுந்து வந்து நம்ம உடம்புல சேரணும். இதை மாதிரி பண்ணி பாருங்கங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுவும் டக்குன்னு பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ண தேவையில்லை. தேங்காவை துருவி வைக்க போகிறீங்க. பூண்டு மட்டும்தாங்க உரிக்கிற வேலை. மீதி எல்லாமே போட்டு அப்படியே டக்கு டக்குன்னு வச்சிடலாங்க. காலையில் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விடலாங்க. உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அஷிதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.